அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் பட பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பேசு பொருளா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்றத பத்தி நம்ம 2 நாளா தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது, சென்சார்ல என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி பாஜக சதி பண்ணிட்டு இருக்க என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் டீட்டெயிலாவே 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் முதல் முறையா பிரச்சனை வருதா, விஜய் படங்களும் பிரச்சனைகளும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த வீடியோல பேசியிருந்தேன். ஸோ இப்போ விஜயோட படங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள், தொடர்ந்து 10 படங்கள் 2012 இருந்து, அதாவது துப்பாக்கில இருந்து ஜனநாயகன் வரைக்கும் தொடர்ந்து 10 படங்களுக்கு விஜய் படங்களை ரிலீஸ் பண்ண விடாம, அல்லது ரிலீஸுக்கு முன்னாடியே அல்லது ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 10 படங்களை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஒரே ஒரு வீடியோல நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த 10 படங்கள், தொடர்ந்து 10 படங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி யார் யார் எந்தெந்த அரசாங்கம் வந்திருக்காங்க, அதிமுக இருந்திருக்காங்களா, திமுக இருந்திருக்காங்களா, பாஜக இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலையும் சொல்ல போறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தெளிவாகும். அது என்ன தெளிவு அப்படின்றத நானே சொல்றேன். நீங்களும் அந்த தெளிவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் தொடர்றேன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். முதல்ல நம்ம பார்க்க போற படம் துப்பாக்கி. 2012ஆம் வருடம் வந்த இந்த படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஆரி ஜெயராஜ் மியூசிக்ல விஜய் நடிச்சு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்த படம். ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸாலையும் பயங்கரமா கொண்டாடப்பட்ட படம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல தீவிரவாதிகளை மையப்படுத்தி நடத்திருப்பாங்க. அதாவது ஒரு இராணுவத்துல இருந்து லீவ்ல வர்ற அந்த அந்த விஜய் அந்த அந்த டீமுக்கும் இந்தியாவுக்குள்ள நாட்டுக்குள்ள நடக்குது அது தீவிரவாத கும்பலுக்கும் அந்த 2 பேத்துக்கான ஒரு வார் மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாருமே ரசிச்சு பார்த்தா, இந்த துப்பாக்கி பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த துப்பாக்கி படத்தை நிறைய வாட்டி பார்த்தவங்க அதிக பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண படம். ஸோ ஆனா இந்த படத்துல இந்த தீவிரவாதிகளா காமிச்சிருக்க ஒரு குரூப்பை நீங்க முஸ்லீமா காமிச்சிருக்கீங்க, முஸ்லீம் தீவிரவாதிகளா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் பயங்கரமா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களோட சமரச பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இஸ்லாமிய அமைப்புகளோட அந்த படத்தெல்லாம் போட்டு காமிச்சு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் போட்டு காமிச்சு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதுல ஒரு சில சீன்களை எல்லாம் அவங்க கட் பண்ண சொல்லி, இதெல்லாம் நீங்க படத்தை வச்சுக்க கூடாது, இதெல்லாம் நீங்க கட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ண வச்சு, சில இடங்கள்ல வசனங்களை அதாவது இந்த சீனை கட் பண்ணவே முடியாது, இந்த வசனங்கள் இருக்கட்டும் சொல்லும் போது, இல்ல அப்ப இந்த சீனை கட் பண்ண முடியாதுன்னா அந்த குறிப்பிட்ட வசனங்களுக்கு மியூட் போட்டுருங்க, அமைதியா இருக்கட்டும், அந்த வசனம் வெளியில அந்த சத்தம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட இந்த மாதிரி பிரச்சனைகளை தாங்கிதான் அந்த படம் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு முழு படத்தையும் திரும்பவும் உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சீன் கூட போர் அடிக்காம இருக்கும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம், நல்ல மெசேஜ சொல்லியிருக்க படம். ராணுவ வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க லீவுல வந்தா கூட அவங்களுக்கான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பா விஜய் நடிச்சிருந்த அந்த படம் பயங்கர வெற்றி படமா இருந்தது. ஆனா அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டிதான் அந்த படம் நம்மளோட பார்வைக்கு வந்திருக்கு அப்படின்றதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையா இருக்கு. சோ அடுத்த படம் தலைவா 2013 வருது. தலைவா படம் பிரச்சனை பத்தி எல்லாருக்குமே இப்ப சமீப காலமா தெரிஞ்சுட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தவங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். சோ அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சோ அந்த தலைவான்ற அந்த டைட்டிலுக்கு கீழே அந்த ஒரு டேக் மாதிரி டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதாவது தலைமையேற்க சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிக்கிற மாதிரி போகும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு பயங்கர கோபம் வருது. இப்ப நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது டைம் டு லீட்னு சொல்லிட்டு இவன் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறானா, அரசியலுக்கு வர போறானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமான கோபப்படுறாங்க. அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறாங்க. அதிமுக திட்டமிட்ட தடுக்குது இந்த படத்தை. இது நான் மட்டுமே சொல்ற குற்றச்சாட்டு கிடையாது, இது உலக அறிந்த வரலாறு, இதுதான் செய்தியும். சோ அப்போ விஜய் அவர்களும் விஜயோட தந்தையும் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களும் ஜெயலலிதாவிட்ட எப்படியாவது அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி மீட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன் கொடநாடு எஸ்டேட் வரைக்கும் போன கதைகள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
சோ அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் தான் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ அந்த படமும் ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு சுமாரான ஒரு படமா வந்து நமக்குலாம் வந்தது. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அந்த காலகட்டத்துல இருந்தது. இன்னைக்கு ஜனநாயகனுக்கு எப்படி இருக்கோ சோ அதே மாதிரிதான் தலைவாக்கும் வந்து சோ அப்ப வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. ஜனநாயகனும் தலைவா வந்து டைட்டில் பாத்தீங்கன்னா அப்படி இந்த கையை தூக்கி நிக்கிற மாதிரி சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரெண்டுக்குமே வந்து ஒரு ஒரு சினாரியோ இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். திரும்பவும் ஏஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில வந்த கத்தி திரைப்படம் தான். சோ கத்தி படம் வந்து அந்த ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க அப்பதான் உள்ள வராங்க, இந்தியாவுக்குள்ள வராங்க, தமிழ் படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்க ராஜபக்சேவோட ஒரு உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தோட இந்தியாவில வந்து அது தமிழ் படத்தை வந்து தயாரிக்கும் போது இந்த படத்தை வந்து எப்படி வந்து விஜய் வந்து நடிக்கலாம், விஜய் வந்து ஒரு இலங்கைக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு துரோகமாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து பயங்கரமா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவே கூடாது, அங்க வந்து இனப்படுகொலை பண்ண ஒருத்தனோட காசுல வந்து இங்க ஒரு படம் எடுத்து அதுவும் நம்ம விஜய் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடினாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் கிடையாது, மற்ற தமிழ் அமைப்புகள், நிறைய தமிழ் அமைப்புகள் வந்து இந்த படத்தை வந்து திரையிடவே கூடாது, இந்த படத்தை வந்து நிப்பாட்டிடணும் சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள், தியேட்டர்களுக்கு எல்லாம் வந்து அச்சுறுத்தல்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தாங்கிதான் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படத்துல வந்து கத்தி படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் அண்ட் வந்து விஜய் கூட்டணி, அதுக்கப்புறம் அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்களையும் மையப்படுத்தி விவசாயிகளோட போராட்டத்தை, விவசாயிகளோட பிரச்சனைகளை வந்து பேசியிருந்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் அது ஒரு போர் அடிக்காத படமா, ஒரு ஜனரஞ்சகமான படமா, அதே நேரத்துல ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமா வந்திருந்த ஒரு நல்ல படம். ஆனா அந்த படத்தை தயாரிச்சது வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த நிறுவனம் லைகா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த படத்தை வந்து திரையிடக்கூடாது, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டம் அடிச்சது. அதை தாண்டிதான் நம்ம அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்த்தோம். 2017 வந்த மெர்சல், இந்த மெர்சல் படத்துலதான் வந்து மிகப்பெரிய, அதாவது பாஜகவோட மொத்த டீமே வந்து இந்த மெர்சல் படத்தை வந்து எதிர்த்தாங்க. அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ மெர்சல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆன பின்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் கிடையாது, ரிலீஸ் ஆன பின்னாடி அந்த படத்தை வந்து எப்படியாவது நிறுத்திடணும், அந்த படத்தை வந்து இமிடியேட்டா நிறுத்துங்க, இந்த படத்தை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை வந்து பாஜக வந்து முன்னெடுத்தாங்க. பாஜக நீங்க இன்னைக்கு ஜனநாயகனுக்கு பாத்துக்கிட்டு இருக்க அதே பாஜக தான் வந்து அன்னைக்கு வந்து மெர்சல் படத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் எல்லாரும் வாயிலையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தது. ஜிஎஸ்டியோட அந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப உயர்வாகவும், எங்க பார்த்தாலும் அந்த ஜிஎஸ்டியை பத்தியே மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமான வசனங்களையும், டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு பிரபலமாகிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை. எல்லாமே பண பரிவர்த்தனைகள்லாம் வந்து டிஜிட்டல் முறையில தான் பண்ணணும், டிஜிட்டல் முறையில வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து புதிய திட்டங்களை கொண்டு வரும்போது டிஜிட்டல் இந்தியா நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அப்போ போய்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில வந்து இந்த ஜிஎஸ்டி வரியையும் இந்த டிஜிட்டல் இந்தியா பத்தியும் ரொம்ப தீவிரமா வந்து விஜய் அவர்கள் வந்து வசனம் பேசியிருப்பாரு. ஸோ அந்த வசனங்களை வந்து இந்த படத்துல வந்து நீக்கணும், அதை எப்படி பேசலாம், எங்க ஆட்சியை வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு, கேலி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க. அதை தாண்டி நமக்கு கூட வந்து விஜயோட முழு பேர் வந்து என்னன்னே தெரியாது, சத்தியமா என்னன்னு தெரியாது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அவரோட பேரே வந்து விஜய் தான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான்லாம் வந்து தீவிரமான விஜய் ரசிகன். ஸோ நானே வந்து விஜயோட பேர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாஜகவோட மூத்த தலைவர் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத அடையாளத்தை வந்து புகுத்தினாரு. அவரோட உண்மையான பேர் வந்து விஜய் கிடையாது, ஜோசப் விஜய். சோ அதனாலதான் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து பாஜக அரசுக்கு எதிராக வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல முதல் முறையா வந்து ஒரு மத அடையாளம் வந்து புகுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பிரச்சனையில தான். சோ அதை புகுத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த தலைவர்களும், முக்கியமா ராஜா அவர்களும். இன்னைக்கு வரைக்கும் வந்து விஜய் வந்து அவர் வந்து விஜய்னு சொல்ல மாட்டாரு, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
சோ அந்த பாஜக கூட தான் இன்னைக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்து கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரிதான் அந்த பாஜகவை தான் இன்னைக்கு எதிர்க்க மாட்டாங்க. அந்த பாஜக கூட தான் வந்து எல்லாமே சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வரும்போது, சோ யாரு நமக்கு துரோகம் பண்ணா, யாரு நமக்கு பிரச்சனை பண்ணா, சோ அவங்கள்ட்ட நம்ம போய் திரும்ப உறவாடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து தாவேக தலைவரான விஜய் அவர்களுக்கு வந்து தோணல அப்படின்றதான். சோ இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி தான் வந்து அந்த படத்தை வந்து முழுமையா நம்மளால பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா இந்த மெர்சல் படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து காலி பண்ணியிருப்பாங்க, 2வது நாளே காலி பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம், ஜனரஞ்சகமான ஒரு படம். 2018 வந்த படம். திரும்பவும் இந்த முருகதாசும் விஜயும் சேர்ந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே வந்து படம் நல்லா இருக்கும், படம் சூப்பரா இருக்கும், வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்திருப்பாரு விஜய். படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படும், படம் நல்ல கலெக்ஷன் ஆகும். அதை தாண்டி அதே இந்த அளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, அதே இது இந்த படத்துக்கு பிரச்சனை டிஃபால்ட்டா வந்துடும், இம்மிடியேட்டா பிரச்சனை வரும் அப்படின்ற அந்த ஒரு முகத்தையும் கொண்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் அதிமுக தான் ஆட்சியில இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சரா இருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன்லாம் வரும். அதாவது இலவசங்களுக்கு எதிராக வந்து விஜய் அவர்கள் வந்து கொதிச்சு போய் போராடுற மாதிரி அவரோட தூண்டுதல பேர் அவருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து இந்த இலவச கிரைண்டர், மிக்சி, ஃபேன் இதெல்லாம் தூக்கி போட்டு தெருவில் கொண்டாந்து உடைச்சு அதெல்லாம் கொளுத்துற மாதிரி வந்து சீன் வச்சிருப்பாங்க. சோ அது நேரடியா வந்து ஜெயலலிதாவையும் அதிமுக ஆட்சியையும் நேரடியா தாக்குதுன்னு சொல்லிட்டு நேரடியாவே வந்து அவங்க வந்து பயங்கரமான எதிர்வினைகளை வந்து ஆட்டினாங்க அந்த படத்துக்கு. இந்த பிரச்சனை வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்துல முருகதாஸ் அவர்கள் வந்து கோர்ட்ல போயிட்டு முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு, அதாவது முன்ஜாமீன் வாங்குறது எதுக்காக வாங்குவாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எப்ப வேணாலும் என்னைய வந்து கைது பண்ண போறாங்க, காவல்துறை வந்து என்னைய வந்து கைது பண்ண போகுது, அந்த கைதுல வந்து ஏதோ ஒரு உள்குத்தல் இருக்கு அல்லது வந்து பெரிய சூழ்ச்சி இருக்கு, என்னை வந்து ஒரு திட்டமிட்டு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு முன்ஜாமீன் வாங்கிக்கிறது, என்னை எப்ப கைது பண்ணாலும் நான் ஜாமீன்ல வெளில வந்துடுறதுக்கு அப்படின்ற மாதிரி. சோ அந்த லெவலுக்கு ஏஆர் முருகதாஸ் வந்து முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு வந்த லெவலுக்கு வந்து அந்த பிரச்சனை போச்சு. பிரச்சனையோட அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில சர்ச்சைக்குரிய காட்சிகளை வந்து அந்த படத்துல இருந்து வந்து நீக்கினாங்க படம் ரிலீஸ் ஆன பின்னாடி. சோ இது வந்து சர்க்காருக்கு வந்த பிரச்சனை. சோ சர்க்காருக்கு வந்து அதிமுக, சோ திரும்பவும் அதிமுக, முன்னாடி வந்த படங்களுக்கு அதிமுக பாஜக, இப்பவும் திரும்ப வந்து அதிமுக. சோ இப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து நீங்க முழு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு புரியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இப்ப வரைக்கும் ஒரு 4-5 படம் பார்த்திருக்கோம். இந்த 4-5 படத்துலயும் வந்து திமுகவோ அல்லது காங்கிரஸோ வந்து எந்த தலையீடுமே விஜய் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் செய்தியும், அதுதான் வரலாறும். அடுத்து என்ன படம்? 2019 வந்த பிகில் திரைப்படம். சோ இந்த பிகில் திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெரிய பயங்கரமான சர்ச்சைகள்லாம் வெடிக்கல, பயங்கரமான பிரச்சனைகள்லாம் உருவாகல. ஆனாலும் இந்த படத்துக்கும் வழக்கம் போல பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள்லாம் வேற மாதிரி இருந்தது, இந்த படத்துக்கு வந்து புதுசா வந்துச்சு. இந்த கதையே என்னோடதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வான ஒருத்தர் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாரு. சோ அது வந்து என்னடப்பா அது புதுசா இருக்கு, கதை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களை வந்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்த படம். நீங்க எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட கதை வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி இயக்குனரோ அல்லது வந்து ஒரு வேற யாரோ ஒருத்தங்க வந்து உடனே போய் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துவாங்க, அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு வெளில வந்துருவாங்க. அப்படின்னா இந்த கேஸ் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த கதை வந்து ஒரிஜினல் கதை அந்த இயக்குனரோட தான், உங்களோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வாதங்கள் போகும், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். சோ அதே மாதிரி இந்த படமும் வந்து கதை திருட்டு சம்பந்தமா ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான படம். அப்புறம் வந்து நிறைய சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இது பண்ணாங்க. அதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வார் நடந்துகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தியேட்டருக்காரங்க வந்து அவங்க விலையை வந்து ஏத்திக்கிறாங்க, அரசு வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயங்கரமான பிரச்சனை போச்சு. இந்த படத்தை மையப்படுத்தி தான் போச்சு. ஏன் அப்படின்னா, விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரத்தை சுத்தி தான் வந்து இந்த தியேட்டர் விநியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். முதல் நாள் முதல் காட்சி, அப்புறம் வந்து இயர்லி ஷோ, அதாவது அதிகாலையிலே வந்து படம் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த விஜய் படங்கள்லாம் வந்த கலாச்சாரங்கள் தான். சோ அதனால வந்து அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாவே சமாதானம் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறாம வந்து ஒரு ரிலீஸ் ஆன ஒரு படத்துல, விஜய் படத்துல இந்த படமும் ஒண்ணு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் மாஸ்டர்.
2021 வந்த படம் 2021 ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதும் அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தது வந்து அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து அதிமுக ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்தது. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நெய்வேலியில நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஐடி ரைடு போகுது. ஐடி விசாரணைக்கு வந்து விஜய் வந்து அழைச்சிட்டு போன சம்பவங்களா உண்டு. இப்போ வந்து 12ஆம் தேதிக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போறார் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவர் இதுல மாட்டி ஸோ அப்போ வந்து அவரை வந்து அழைச்சிட்டு போன விஷயங்கள்லாம் உண்டு. அதே நேரத்துல வந்து இந்த படத்தை வந்து நான் கொரோனா காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ண படம், கொரோனா வந்து முடிகிற டைம்ல வந்து ரிலீஸ் பண்ண படம், கொரோனா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து தியேட்டர்ல வந்து முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரையும் வாங்கிச்சு. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நான் வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை ஒத்த காலம் நின்னது, அது அரசாங்கம் வந்து மறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாஸ்டர் படத்துக்கும் வந்தது. மாஸ்டர் படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தது வந்து அதிமுக அரசு. அப்ப இருந்த அதிமுக அரசு. இதை வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறணும். அதிமுக பாஜக அதிமுக பாஜகன்னு சொல்லிட்டு மாறி 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 விஜய் படங்களுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வரலாறு. பீஸ்ட் 2022 வந்த படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் தான். அந்த படத்தோட ஆடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போச்சு. இந்த படத்தோட மியூசிக், இந்த படத்தோட சாங்ஸ் இதெல்லாம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. பீஸ்ட்ங்கிறது ஒரு படம் வந்து சூப்பரா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விளம்பரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்த படத்துல வந்து இந்த படம் வந்து இந்த படமும் வந்து தீவிரவாதிகளோட அந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்ற அந்த ஒரு படமா தான் இருக்கும். ஸோ அந்த தீவிரவாதிகள் இயக்கங்கள் வந்து முஸ்லீம் இயக்கங்களை வந்து ஏன் திரும்ப திரும்ப காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குவைத்லையும் கத்தார்லையும் இந்த படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த நாடுகள்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸே ஆகல. அதை தாண்டி மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு உட்பட்டு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த பீஸ்ட் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலேயோ அல்லது மத்திய அரசாங்கத்திலேயோ வந்து இந்த சைட்ல வந்து பிரச்சனை கிடையாது. அதே நேரத்துல வந்து இந்த படத்தோட பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய நெகட்டிவ், அதாவது பயங்கரமா இந்த படம் வந்து ஓடல ஊத்திக்கிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிரச்சனை இல்லாம அதே நேரத்துல வந்து வெளிநாடுகள் அந்த படம் முக்கியமா ரிலீஸ் ஆகாத முஸ்லிம் கண்ட்ரில வந்து குவைத்லையும் கத்தார்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றது இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, மிகப்பெரிய பிரச்சனை. சோ இந்த படத்தையும் வந்து நம்ம வந்து இந்த விஜய் படங்களோட பிரச்சனை படங்களை தான் வந்து பீஸ்ட் படத்தையும் பாக்குறோம். 2023 லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த லியோ படம். சோ இந்த லியோ படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தோட இயக்குனர் விஜய் அவர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புல வந்த படம் தான். இந்த படத்தோட பாட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுல வந்து இந்த போதைப் பொருளை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பாடல் வரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை வந்து நீக்கணும், அந்த படத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு தான் போராடினாங்க. அப்புறம் இந்த பாடல் வரிகளை நீக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் கிளப்பினாங்க. அந்த பிரச்சனையை கிளப்பினதும் திமுக கிடையாது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு 9 படங்கள், இது 9வது படம், 9 படங்கள் பார்த்திருக்கோம். சோ இந்த 9 படத்துலயுமே வந்து திமுக எந்த பிரச்சனையிலுமே தலையிட்டது கிடையாது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம அல்லது ஒரு படத்தை முடக்கிறது, சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் திமுக தலையிட்டது கிடையாதுன்றதுக்கு இந்த 9 படங்கள் வந்து ஒரு உதாரணமா இருக்கு. அதை தாண்டி இந்த லியோ படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதாவது மியூசிக் லான்ச் ஈவெண்ட் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. சோ அந்த நேரத்துல வந்து இருந்த பிரச்சனைகள் வந்து வேண்டாம், இது வந்து பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌடை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து தள்ளி வச்சாங்க. தள்ளி வைக்கல, நிறுத்திட்டாங்க. அதாவது இசை வெளியீட்டு விழா இந்த லியோ படத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு டீகோட் பண்ற ஒரு நல்ல படமா தான் வந்து லியோ படம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து 10வது நம்ம பார்க்க போற படம் ஜனநாயகன். ஜனநாயகன் இந்த படத்தோட பிரச்சனைகள், இந்த படத்தோட சர்ச்சைகள் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பத்தி நான் வந்து டீட்டெயிலா பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜனநாயகன் படத்தோட பிரச்சனைக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் அல்லது திமுக கட்சிக்கும் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத நீங்க ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். மத்தியில ஆள்ற பாஜகவும் அந்த மத்தியில ஆள்ற பாஜகவுக்கு துணை போற அதிமுகவும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதே இது வந்து கரூர் சம்பவத்துல வந்து அதிமுக காரங்க எல்லாருமே வந்து பயங்கரமா விஜய்க்கு ஆதரவா பேசினாங்க. ஜனநாயகனுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து யாருமே வந்து பேசல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசல, இப்போ வரைக்கும் பேசல. நாளைக்கு ஏதாவது செய்தியாளர்
வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. சோ இது வந்து ஏன் மௌனம் காக்கணும்? அவருக்கு அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை தானே, தமிழ்நாட்டுல இருக்க ஒரு திரைக்கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை தானே, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பிரச்சனை தானே. சோ அதுக்கு வந்து நீங்க குரல் கொடுக்கணுமா இல்லையா? அதை ஏன் பண்ணல அப்படின்றதா ஒரு கேள்வியா இருக்கு. சோ அப்ப வந்து திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சதி சேர்ந்து இப்போ ஜனநாயகன் படத்தை நிறுத்தி வச்சிருக்கா. ஜனநாயகன் படம் வந்து பிப்ரவரியில ரிலீஸ் ஆகுமா, மார்ச்ல ரிலீஸ் ஆகுமா, இல்ல ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அல்லது எலெக்ஷன்லாம் தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுல உங்களை மாதிரியே எனக்கு வந்து அரசியல்ல வந்து விஜய் அவர்கள் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, நானே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனா விஜய் வந்து ஒரு நடிகரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தீவிரமான விஜய் ரசிகன்றதை நிறைய வீடியோக்களை நான் பதிவு பண்ணிட்டே வரேன். ஸோ ஜனநாயகன் படம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து எப்படியாவது ரிலீஸ் ஆயிடணும் அப்படின்றதான் உங்களை மாதிரியே நானும் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.